ஹை ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். விதவைகள் பென்ஷன் ஸ்கீம் ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணி வாங்குறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல விடோ சர்டிஃபிகேட் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்கணும். நம்ம சேனல்லே அந்த வீடியோ இருக்குது. அந்த விடோ சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா இந்த விதவைகள் பென்ஷன் ஸ்கீம் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். விதவைகள் பென்ஷன் ஸ்கீம் ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. கவர்மெண்ட் மூலிமா ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறதே விதவைகள் பென்ஷன் ஸ்கீம், விட்டோ பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லியிருக்கேன். அது இ-சேவை மூலயமா எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். ஏதாவது ப்ரௌசரில் இ-சேவைன்னு டைப் பண்ணிவிட்டு இதில் டிஎன்இஜின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்திருக்கான். அதில் அந்த ஃபஸ்ட்டில் வர வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இது கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் இ-சேவை போர்ட்டலுக்காக இது ஒன்றுது. இதில் இங்கிலீஷில் மாற்றிக்கிடுவோம். இதில் சிட்டிசன் லாகின் சொல்லி கீழே இருக்கான். விதவைகள் பென்ஷன் ஸ்கீம் முதல்ல விட்டோ சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று அப்ளை பண்ணி வாங்கணும். அதை வாங்கிட்டு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் நியூ யூசர் சைன் அப் கேர்னு சொல்லி கீழே இருக்கும். இதில் சைன்இன் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் சைன் அப் கொடுத்துட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து சைன்இன் பண்ண முடியும். உங்களுடைய நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு. இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு கீழே இருக்கிறத மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துட்டு சைன் அப் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். நீங்கள் கொடுத்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் கேப்சா என்ட்ரு பண்ணுற மாதிரி வந்திருக்கும். விதவைகள் பென்ஷன் ஸ்கீமில் விட்டோ சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறோன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க என் சேனலில் இருக்குது. பார்த்துட்டு அந்த வீடியோவில் எப்படி விதவைகள் சான்றிதழ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விதவைகள் பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும். விட்டோ பென்ஷன் ஸ்கீம் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம கேப்சா கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கிறோம். இதில் செகண்டில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான். அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் மூணாவது ஆப்ஷன் போய்க்குங்க. தேர்ட் பேஜில் போயிட்டு மூணாவது பேஜுக்கு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் விட்டோ பென்ஷன் ஸ்கீம் DWPSன்னு சொல்லியிருக்கான். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கான். விட்டோ பென்ஷன் ஸ்கீம், விதவைகள் ஊக்கத்தொகைன்னு சொல்லியிருக்கான். இந்த பென்ஷன் ஸ்கீம் கணவர் இறந்தவங்களுக்கு அவங்களோட இறந்த சர்டிஃபிகேட்டு, அவங்களோட ஃபோட்டோ, அந்த பெண்ணோட ஆதார் அட்டை, அப்புறம் ஆதார் கன்சர்ன் ஃபார்ம், ரேஷன் கார்டு, ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃபு, ஹஸ்பண்ட் டெத் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ரேஷன் அப்ளிகேஷன்ன்ற ஒரு ஃபார்ம் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து விட்டோ சர்டிஃபிகேட், விதவை சான்றிதழ், அப்புறம் எனி ஐடென்டி ப்ரூஃபில் ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, எது எக்ஸ்ட்ரா ஏதாவது. அடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் பாஸ்புக் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ் 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பென்ஷன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன் நம்பர்னால்
உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு நம்பரில் வந்து சேவ் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேன் நம்பர் வந்து வந்துடும். கேன் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நம்பர் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் கேன் நம்பரில் கொடுத்த மொபைல் நம்பர் வந்து இதில் வந்து வந்துடும். உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு முதியோர் பென்ஷன் ஸ்கீமுக்கும் விடோ பென்ஷன் ஸ்கீமுக்கும் வந்து ஆன்லைனில் வந்து சார்ஜ் பண்ணுற காஸ்ட் வந்து வெறும் 10 ரூபா தான். வந்து வெறும் 10 ரூபாயில் வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து முடிச்சிடலாம். இடையில் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டு வேறு ஏதாவது வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து செலவாகும். அப்ளை பண்ணுறதுக்கு வெறும் 10 ரூபா மட்டும் இருந்தால் போதும். இதில் ஓடிபி ஜெனரேட் ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேன் நம்பருக்கு வந்து எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை வந்து இதில் வந்துட்டு என்டர் பண்ணிட்டு இதில் ப்ரொசீட்னு சொல்லியிருக்கான். உங்கள் கேன் நம்பரில் எது எடிட் பண்ண போகிறீங்கன்னா அதில் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து போயிட்டீங்கன்னா நீங்கள் கேன் நம்பரில் கொடுத்த டீட்டெயில்ஸ் ஃபுல் எல்லாமே இதில் வந்து வந்துடும். உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட ஊர், டிஸ்ட்ரிக்ட், தாலுகா, உங்களோட மாநிலம், மாவட்டம், பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் மேற்கொண்டு எல்லாமே வந்து வந்துடும். வரலாண்டா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு மைனரான ஒரு சின்ன இந்த சர்டிஃபிகேட் நம்பர் எல்லாமே நீங்கள் மேனுவலாக வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இறந்தவர் வந்து உங்களுக்கு என்ன உறவுன்னு சொல்லியிருக்கோம், அதை பார்த்து கொடுத்துங்க. அப்புறம் டெத் சர்டிஃபிகேட் நம்பரு, ஹஸ்பண்டோட இறந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து இதில் வந்து கொடுக்குற வேண்டியிருக்கும். அடுத்த அட்ரஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துடணும். அடுத்து டாக்குமெண்ட் அப்லோடில் வந்துட்டு ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். டெத் சர்டிஃபிகேட், ஹஸ்பண்டோட இறந்த சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு, அவங்க 2 பேர்த்துக்கான மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வேணும். அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆப்ளிகேஷன் வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு சம்மந்தப்பட்ட அந்த பெண் வந்து சைன் போட்டு, ஃபோட்டோ ஒட்டி சைன் போட்டு திரும்ப அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அதர் டாக்குமெண்ட்ஸில் நான் சொன்ன மாதிரி ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை ஒன்றா வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஃபோட்டோ வந்து 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அப்லோட் ஆகாது. அதனால் ஃபோட்டோ வந்து 50 கேபி, டாக்குமெண்ட்ஸ் வந்து 200 கேபி. டாக்குமெண்ட்ஸ்னால் நீங்கள் ரேஷன் கார்டு இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி போடுவீங்க, அது வந்து 200 கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும். அதனால் பார்த்து ஃபோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு ஆப் இருக்குது. மொபைல் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் அந்த ஃபோட்டோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்பை வந்து வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோவோட சைஸை வந்து குறைச்சிக்கலாம். எல்லா டாக்குமெண்ட்ஸ் வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேஷனில் வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபோட்டோ ஒட்டிட்டு இப்படி தான் இருக்குது அந்த ஃபார்மு. இதில் வந்துட்டு அப்ளிகேஷன்ட்டோட ஃபோட்டோ, கீழே வந்து அவங்களோட கையெழுத்து, இதை வந்து அப்படியே வந்து கையெழுத்து வந்து போட்டு ஃபோட்டோ ஓட்டின பிறகு ஸ்கேன் பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்தது. அது அந்த பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்மை வந்து. அடுத்து வந்து அதர் டாக்குமெண்ட்ஸில் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் எது வேண்டாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து எல்லாம் சப்மிட் பண்ணி முடிச்ச உடனே வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். இது வந்து 10 ரூபா மட்டும் ஆன்லைனில் பே பண்ணால் போதும்.
இது வந்து உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி இந்த பேமெண்ட் வந்து இது வந்து 10 ரூபா தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ, கியூஆர் கோடு எல்லாமே வந்து இது வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலயமா வந்து பே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் வந்து பே பண்ண முடியாது. ஆன்லைன் மூலயமா தான் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து பே பண்ண முடியும். பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக இருந்தால் அப்ளிகேஷன் வந்து கிராண்டட் அப்ரூவ்டுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபி வந்ததுலேருந்து 1 மந்த்லேயே வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீம் வந்து 1500 1500 ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும். இதில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து சைடில் இருக்கும். ரீப்ரிண்ட் ரிசிப்ட்டில் வந்துட்டு நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ரிசிப்ட் போட இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பிரிண்ட் வந்து ரெசிப்ட் வந்து போட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டஸும் வந்து செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான மெத்தடு. டிஸ்ட்ரிபியூட் விடோ பென்ஷன் ஸ்கீம், விதவைகள் உதவித்தொகை வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி எப்படி வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இதுக்கான அமௌண்ட் வந்து வெறும் 10 ரூபா தான் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வன் வீடியோ சொல்ல வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம்.